You can't speak English by learning English. நீங்கள் இங்கிலீஷ் படிப்பதன் மூலமாக மட்டும் இங்கிலீஷ் பேச முடியாது. எவ்வளவு தான் கற்றாலும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் என்பது ஒரு டிஃபரண்ட் ஸ்கில். தட் இஸ் அ டிஃபரண்ட் திங் ஃப்ரம் த லேர்னிங் ஆஃப் இங்கிலீஷ். அதனால் நீங்கள் இங்கிலீஷ் பேசணும் அப்படின்ட்டு நினச்சிங்கண்டா கண்டிப்பாக ப்ராக்டிசஸ் பண்ணணும், ஸ்போக்கன் ப்ராக்டிசஸ் பண்ணணும். எவ்வளவு தான் படித்தாலும் ப்ராக்டிசஸ் தான் உங்களோட ஸ்போக்கன் இங்கிலீஷோட ஸ்கில்லை வளர்க்கும். ஸோ அதுக்காக நீங்கள் பில்ட் பண்ண வேண்டியது உங்களோட கான்ஃபிடென்ஸ். ஸோ அதுக்காகத்தான் இன்றைய லெசனில் நான் உங்களுக்கு 10 டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் சென்டென்சஸை கொடுக்க போகிறேன். இந்த பேட்டர்ன்ஸை வச்சு நீங்கள் வெவ்வேறான சென்டென்சஸை உருவாக்கி பேசிக்கொள்ள முடியும். You can use them directly in your conversations. So, let's get started. What is the first sentence pattern? Have you ever and start ஆகி plus V3 form of verb ஒன்றை நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த சென்டென்ஸை நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஸ்டின் பண்ணுவதற்கு. Let's see some example sentences. Have you ever traveled alone? Have you ever traveled alone? நீங்கள் எப்பயாச்சும் தனியாக பயணித்திருக்கிறீங்களா? Have you ever tried spicy food? எப்பயாச்சும் ஸ்பைசி ஃபுட் சாப்பிட்டிருக்கிறீங்களா, ட்ரை பண்ணியிருக்கிறீங்களா? That is about a life experience. Have you ever met a celebrity? Have you ever met a celebrity? ஒரு செலிப்ரிட்டியை சந்தித்திருக்கிறீங்களா? ஸோ நெக்ஸ்ட் டூ சென்டென்சஸை நான் இங்கிலீஷில் மட்டும்தான் சொல்ல போகிறேன். ஸோ அதோட மீனிங்கை உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள முடியும். அண்ட் ஆல்சோ யூ கேன் மேக் யுவர் ஓன் சென்டென்சஸ் டு டாக் இன் யுவர் லைஃப். அத்தோடு நீங்கள் உருவாக்கிய சென்டென்சஸை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். Have you ever been late to school? Have you ever used this app before? Let's move on to the second set of sentences. Can you and start பண்ணி V1 form of verb நீங்கள் யூஸ் பண்ணணும். இது ஒருத்தரோட ability அல்லது திறன் பற்றி கொஸ்டின் கேட்க யூஸ் பண்ணப்படுது. You can use it in your daily conversations. See the example sentences. Can you swim? Can you swim? Swim என்பது நீந்து. அப்போ can you swim இதோட மீனிங் என்ன? உங்களால் நீந்த முடியுமா? Asking about a present ability. Can you cook simple food? Can you cook simple food? Can you speak English confidently? Can you speak English confidently? Can you ride a bike? Can you ride a bike? Can you use a computer? Can you use a computer? Okay, so these are the second set of sentences. Make your own sentences and don't forget to comment them below. Set 3. Do you usually plus V1. Do you usually என்று ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இந்த கொஸ்டினை நீங்கள் ஒருவரோட ஹேபிட் பற்றி கேட்க யூஸ் பண்ணணும். ஹேபிட் பழக்க வழக்கங்கள். Do you usually wake up early? Do you usually நீங்கள் வழக்கமாக அதிகாலையில் எழும்புவீங்களா? Do you usually wake up early? Very easy. Do you usually drink tea in the morning? Do you usually drink tea in the morning? Do you usually study at night? வழக்கமாக இரவில் படிப்பீங்களா? About a habit. பழக்க வழக்கம் பற்றிய question. Do you usually check your phone first? Do you usually exercise daily?
Next set. Are you plus a noun or an adjective. இதை நீங்கள் யூஸ் பண்ணுவது ப்ரெசன்ட் ஸ்டேட் பற்றிய கொஸ்டின் கேட்க, ஒருத்தரோட நிகழ்கால நிலைமை பற்றி கேட்க. Let's see some example sentences. Are you busy right now? Are you busy right now? நீங்கள் இப்போ பிஸியாக இருக்கிறீங்களா? Are you feeling tired today? நீங்கள் இன்று டயர்டாக இருக்கிறீங்களா? Are you ready to go? போவதற்கு தயாராக இருக்கிறீங்களா? Are you interested in learning English? நீங்கள் இங்கிலீஷ் படிக்கிறதுல ஆர்வமாக இருக்கிறீங்களா? Are you happy with your progress? உங்களோட வளர்ச்சியில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? Make your own sentences and comment them. Set 5. Did you? Plus V1. Did you? இது ஸ்டார்ட் ஆகக்கூடிய கொஷன் பாஸ்ட் ஆக்ஷன் பற்றி கேட்பதற்காக யூஸ் பண்ணப்படும். இறந்த காலத்தில் முடிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி கேள்வி கேட்குறதுக்கு. Did you finish your homework? Did you? Did you? See the pronunciation. Did you finish your homework? Homework முடிச்சிட்டியா? Did you watch TV yesterday? நேற்று டிவி பார்த்தியா? Did you call your friend? உன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணினியா? Did you understand the lesson? Lesson புரிஞ்சுதா? Did you go out last night? நேற்றிரவு வெளியே போனியா? Did you என்று சொல்லி நீங்கள் என்ன ஆக்ஷன் பற்றி கொஷின் கேட்க ஆசைப்படுறீங்களோ அதை V1 ஃபார்மில் யூஸ் பண்ணணும். Mind it. Let's move on to the next set of questions. Would you like to? Would you like to? Plus V1. இது பொலைட்டான ஒரு ஆஃபர் முன்வைப்பதற்காக யூஸ் பண்ணப்படும். மரியாதையாக ஒரு ஆஃபரை முன்வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். See the example sentences. Would you like to have some tea? Would you like to have some tea? டீ குடிக்கிறீங்களா என்று பொலைட்டாக கேட்குறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பேட்டர்ன். Would you like to join us? Would you like to join us? Would you like to learn English? Would you like to learn English? Would you like to sit here? Would you like to sit here? Would you like to try this dish? Would you like to try this dish? ஸோ மாறப்போவது என்ன? V1. Would you like to இதுக்கு பிறகு தான் நீங்கள் மாற்றத்தை கொண்டு வரணும். எந்த ஆக்ஷன் பற்றி பொலைட்டான ஒரு ரிக்வெஸ்ட்டை முன் வைக்கிறீங்களோ அந்த ஆக்ஷனுக்குரிய V1 ஃபார்ம் நீங்கள் யூஸ் பண்ணணும். இங்கிலீஷ் எவ்வளவு சிம்பிளானது என்று உங்களுக்கு புரியுதா? இவற்றை வச்சு நீங்கள் ஈஸியாக உங்களோட டெய்லி கன்வர்சேஷனை கொண்டு போகலாம். ஓகே, now let's move on to the next pattern of question. How often do you? Plus V1. How often do you? Plus V1. இது நீங்கள் எந்த ஃப்ரீக்குவென்சியில் ஒரு ஆக்ஷனை செய்கிறீங்க என்று கேட்க யூஸ் பண்ணப்படும். அதாவது எவ்வளவு காலத்துக்கு ஒரு தடவை, எவ்வளவு நேரத்துக்கு ஒரு முறை இந்த விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்க என்று கேட்கத்தான் இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணணும். How often do you exercise? நீங்கள் எவ்வளவு காலத்துக்கு ஒரு தடவை எக்ஸசைஸ் பண்ணுறீங்க? டெய்லி பண்ணுறீங்களா, வீக்லி பண்ணுறீங்களா, இந்த மாதிரி கேட்குறதுக்கு. How often do you watch movies? How often do you speak English? How often do you travel? How often do you read books? Very simple. Move on. What do you usually? Plus V1. What do you usually? என்று ஸ்டார்ட் பண்ணுவது ருட்டீன் பற்றிய கொஸ்டின். நீங்கள் பொதுவாக என்ன செய்கிறீங்க? See the example sentences. What do you usually do in the morning? வழக்கமாக காலை வேளைகளில் நீங்கள் என்ன செய்வீங்க?
What do you usually do in the morning? What do you usually eat for breakfast? வழக்கமாக காலை உணவாக எதை சாப்பிடுவீங்க? What do you usually eat for breakfast? What do you usually do after school? What do you usually watch on TV? What do you usually do on weekends? Make your own sentences. Next one. Why do you? Plus V1. இது ஒரு ரீசனை கேட்குறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின். ஒருவரிடம் இந்த விஷயத்தை எதுக்காக பண்ணினீங்க அப்படி கேட்க. Why? எதுக்கு? Why do you? Why do you? நீங்கள் எதுக்காக? Plus V1. See the sentences. Why do you learn English? Why do you? நீங்கள் ஏன் learn படிக்கிறீங்க? எதை? English. Why do you learn English? நீங்கள் ஏன் இங்கிலீஷ் படிக்கிறீங்க? Why do you wake up early? Why do you wake up early? நீங்கள் ஏன் அதிகாலையிலேயே தூங்கி எழும்புறீங்க? Why do you like this job? நீங்கள் ஏன் இந்த ஜாப்பை விரும்புகிறீங்க? Why do you prefer online classes? நீங்கள் ஏன் ஆன்லைன் கிளாஸஸை விரும்புகிறீங்க? Why do you exercise daily? நீங்கள் ஏன் தினமும் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க? Very simple to make such questions. Okay, move on to the last set of questions. What would you? What would you? Plus V1. ஸோ இந்த கொஷனை நீங்கள் உருவாக்குவது இமேஜினரி சிச்சுவேஷன்ஸ் பற்றி கொஸ்டின் கேட்க, அதாவது உங்களோட சாய்ஸ் பற்றி கேட்க. ஓகே, இப்படியான ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்படியாக கற்பனையில் சில விஷயங்களை நாங்கள் யோசித்து ஆன்சர் பண்ணுவதற்காக வேண்டி கேட்கப்படக்கூடிய கொஸ்டின்ஸ். வாட் வுட் யூ டூ இஃப் யூ வர் ரிச்? வாட் வுட் யூ டூ இஃப் யூ வர் ரிச்? நீங்கள் ரிச்சாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? வாட் வுட் யூ சூஸ், டீ ஓ காஃபி? ஸோ இது சாய்ஸ் பற்றிய கொஸ்டின். நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணுறீங்க, டீயோ காஃபி? வாட் வுட் யூ டூ ஆன் ஹாலிடே? ஹாலிடேக்கு என்ன பண்ணுவீங்க? இமேஜினரி. வாட் வுட் யூ சே இன் திஸ் சிச்சுவேஷன்? ஸோ இந்த டைமில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வாட் வுட் யூ சேஞ்ச் அபவுட் யுவர் ரொட்டீன்? உங்களோட ரொட்டீனில் எதை மாற்றணுமென்று நினைக்கிறீங்க? ஸோ தேட் இஸ் ஆல்சோ அ வெரி சிம்பிள் பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின். ஸோ உங்களோட கற்பனை என்ன, நீங்கள் எந்த மாதிரி நினைக்கிறீங்க, எதை சூஸ் பண்ணுறீங்க, இப்படி கேட்குறதுக்கு வாட் வுட் யூ ப்ளஸ் V1 ஃபார்மில் நீங்கள் வேர்பை யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டுக்கொள்ளணும். ஓகே, டுடே we have done a lot. We have learned 10 different patterns of sentences that you can use them easily, directly in your conversations. So that நீங்கள் English படிக்கணும், but learning English and speaking English is two different things. So you have to put a bridge in between them. That is confidence. Confidence is the bridge between learn English and speaking English. அது ரெண்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி கான்ஃபிடென்ட்டாக பேச ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கான சென்டென்சஸை தான் இன்றைக்கு நாங்கள் படித்தோம். ஸோ யூஸ் them and talk well. Also, don't forget to comment here with your own sentences and your experiences with this lesson. Let's meet again. Until that, take care.